ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் நல்லவர். Lord Jesus Christ is good all the time. மாத்திரல்ல பிளஸிங் சென்டர் ஏஜி விசுவாசிகளுக்கு ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய ஜெபங்களும் எங்களுடைய விசாரிப்பும் எப்போதும் உண்டு என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். We want to tell the church at Blessing Center at Villivakkam that our prayers and our concern is always with you. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாதுகாத்துக் கொள்வாராக. We pray for you regularly and our prayer is that God will preserve you during these difficult times. இன்றைக்கு தேவன் கொடுக்கிற செய்தி சொல்வதற்கு முந்தி நீங்கள் உங்கள் போதகருக்காக ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு உங்கள் போதகர் பாஸ்டர் ஜெக்கோனியாவுக்கு நல்ல சுகத்தையும் அவருடைய மனைவிக்கு பிள்ளைகளுக்கு தேவன் தந்திருக்கிறார். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். இன்னும் அவருடைய சரீரத்தில் நல்ல பலனை கர்த்தர் கட்டளையிட்டு ஆண்டவர் ஊழியத்தில் வல்லமையாக எடுத்து பயன்படுத்த ஜெபித்துக் கொள்ளுங்கள். Before we look into the word, I want to thank each of you who have prayed for Pastor Jekonia and his dear family. He is recovering well and very soon he is going to be back with us. But please continue to pray for Pastor Jekonia and his dear family that God will give him good health and strength to come back with power, with zeal and more anointing to serve him. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நாம் இந்த வாரத்துக்குரிய தேவ செய்தியை பார்ப்போம். Even this morning, let's go into the word of God which God has got in store for you this week. அதற்கு ஆதாரமாக ஒரு வேத வசனத்தை நாம் வாசிப்போம். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1 அதிகாரம் 4 வசனம் நாம் வாசிக்கலாம். Let's turn to James chapter 1 verse 4. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. But let patience have its perfect work, that you may be perfect and complete, lacking nothing. அன்பானவர்களே, இந்த வேத வசனத்தை அப்படியே நாம் விசுவாசிக்க வேண்டும். இந்த வேத வசனம் சொல்லுகிறபடி நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். Dearly beloved, we have got to believe the word of God as it is and receive God's blessing. இந்த வேத வசனத்தில் நீங்கள் ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாய் இருக்கவும் எல்லாவற்றிலும் நீங்கள் பரிபூரணம் அடையவும் நிறைவுள்ளவர்களாய் இருக்கவும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்லவில்லை. This verse doesn't say that you may be perfect and complete and lack nothing and be blessed. It doesn't say like that. மெய்யாகவே ஆண்டவர் இயேசு நம்மை ஆசீர்வதிக்கிறார், அதில் சந்தேகமே இல்லை. There is no doubt the Lord Jesus Christ blesses us. ஆனால் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு சில வழிமுறைகளை தேவன் வைத்திருக்கிறார். For those blessings, God has got certain ways to attain those blessings. அந்த வழிமுறைகளை நாம் கையாண்டு தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். We go through those ways and we attain blessings the God's ways. ஆண்டவரே, நான் இருக்கிற மாதிரி தான் இருப்பேன், நீர் என்னை ஆசீர்வதியும் என்றால் அது வேலைக்கு ஆகாது. If you just say, Lord, I'm just going to be as I am and you bless me, it won't work that way. ஆகவே தேவன் சொன்ன வார்த்தை, இன்றைக்கு உலகத்தில் அநேக காரியங்களில் நாம் குறைவுபட்டிருக்கிறோம். In the world these days we lack in so many things. எதுவுமே நமக்கு பூரணமாய் இல்லை. Nothing is complete and perfect in our lives. நிறைவோடு இருக்கிறேன் என்று சொல்ல ஏதாவது உண்டா? Can we say that I've attained perfection in anything in life? ஆண்டவர் எங்கேயாவது வேத வசனத்தில் நீங்கள் குறைவாகத்தான் இருப்பீர்கள், நீங்கள் தேவை மிகுந்தவர்களாகத்தான் இருப்பீர்கள், எதிலும் நீங்கள் நிறைவடைய மாட்டீர்கள் என்று எங்கேயாவது இயேசுநாதர் சொல்லியிருக்கிறாரா? Did Jesus Christ ever say in his word that you will always lack, you will have nothing, and that you will always be in need? இயேசு எப்போதுமே நிறைவைத்தான் சொல்லுகிறார். When Jesus speaks, he talks about fullness and abundance. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லுகிறார். The psalmist he says, my cup overflows. ஆகவே நம்முடைய தேவன் எப்பொழுதுமே பூரணமாய் ஆசீர்வதிக்கிறவர். When God blesses, he blesses abundantly. நாம் இந்த உலகத்தில் பூரண ஆசீர்வாதம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். In this world we need to be blessed abundantly. சமாதானம் என்றால் நிறைவான சமாதானம் இருக்க வேண்டும். If we have peace, that should be in abundance. எதுவும் அரைகுறையாய் நமக்கு தேவன் தருகிறதில்லை. When God gives something, he doesn't give it half.
பொறுமை என்பது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஆவிக்குரிய குணலட்சணம். Patience is a character which God is giving us. அந்த குணலட்சணத்தை, அந்த அந்த கிருபையை நாம் பயன்படுத்தினால் நிறைய வெற்றி உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says that if we develop this character of patience, there are blessings that are waiting to fill our lives. இங்கே சொல்லப்படுகிற ஒரு ஆசீர்வாதம், சகல ஆசீர்வாதத்துக்கும் நீங்க செய்ய வேண்டியது உங்க வாழ்க்கையில பொறுமையானது பூரண கிரியை செய்யணும்னு சொல்லியிருக்கு. It says to attain that blessing, this book of James says that let patience have its perfect work in you. பூரண பொறுமை வேலை செய்யலைன்னா எதுவுமே நமக்கு ஆசீர்வாதமாக இராது. If patience is not working in our lives, nothing will go well with us. நம்ம வாழ்க்கையில கோபம் வேலை செய்கிறது, எரிச்சல் வேலை செய்கிறது, பலவிதமான ஒரு ஆத்திர குணங்கள் நம்மில் செயல்படுகிறது. ஆனால் பொறுமை நம்மில் செயல்படுகிறதில்லை. In our lives we see very often that we are moved by anger and bitterness and irritation and haste, but then patience doesn't have its work in us. இந்த வேத வசனத்தின்படி வாழ நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். We have got to commit ourselves according to this word of God. அதாவது நாம் பொறுமையா இருப்பது என்று சொல்வது சகித்து கொண்டிருப்பதை சொல்லுகிறது. If it says, if we are talking about patience, it talks about perseverance. அதாவது நமக்கு இருக்கிற வேதனை, அந்த பெயின், அதை தாங்கி கொள்ளுகிறது, அதில் அந்த தாங்கி கொண்டு அமைதலாக இருக்கிறது தான் பொறுமை. Patience is, in other words, is suffering long suffering. சில கடினமான நேரங்களில் நாம் அமைதலாக இருப்பது தான் பொறுமை. During difficult times, if we are patient, if we hold our peace, that is patience. சிலர் நம்மை கோபம் மூட்டுவார்கள். At times people try to irritate us. சிலருடைய பேச்சை கேட்டாலே நமக்கு கோபம் வரும். Sometimes just hearing their voice, what they are talking, will disturb us and irritate us. அப்படி கோபம் மூட்டக்கூடிய மக்கள் இருக்கிற அந்த சூழ்நிலையில அமைதலாக இருப்பது தான் பொறுமை. When you are with people who try to irritate you and make you get angry, to hold your peace is patience. நம்ம கோபம், வைராக்கியம் எல்லாமே நமக்குள்ளே தான் இருக்கிறது. We have anger, we have got arrogance and all those natures in us. எல்லாம் என்னை விட்டு முழுமையாய் போய்விட்டது என்று யாரும் சொல்ல முடியாது. No one can say that I've completely got victory over all these things. ஆனால் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற அபிஷேகம், தேவ கிருபை, ஆண்டவருடைய பலன், ஜெபம், இவைகளினாலே இந்த சுபாவங்கள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. But by God's mercy, by God's anointing, His grace, and because of prayer, we have all these nature under control. ஆகவே தான் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் சொல்லுகிறார், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். That's why Paul says in Galatians that do not be led by the flesh. If you are led by the Spirit, you will not be under the works of the flesh. அதாவது நான் என்னுடைய ஆவிக்குரிய சுபாவங்கள், இந்த மாம்ச சுபாவங்களை அது ஆட்கொள்ள வேண்டும், அதை அடக்கி ஆள வேண்டும். It's important that the works of the flesh are controlled by the fruit of the Spirit. The Spirit should control the works of the flesh in me. இந்த மாம்சம் என்னுடைய ஆத்துமாவை, என்னுடைய ஆவியை ஆளுகை செய்யும் போதுதான் என்னில் இந்த மாதிரியான மாம்ச குணங்கள் வெளிப்படுகிறது. Only when the flesh in me overtakes the Spirit, all these fleshly attributes and characters are seen. எனக்குள்ளே அடக்கி வைக்கப்பட்டிருக்கிற இந்த சுபாவங்களை சிலர் அந்த உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு மறுபடியும் நம்மை தவறு செய்ய, பொறுமை இழந்து விட காரியங்களை செய்வார்கள். There are some people who see this latent nature in us. They do things or talk things to trigger this nature in us. நாம் ஒரு நாளும் எந்த உணர்ச்சியை தூண்டி விடுகிற காரியங்கள் எது நடந்தாலும் நம்முடைய பொறுமையை நாம் இழந்து விடக்கூடாது. Whatever happens around us, whatever tempts us to come out and exhibit our flesh, we have got to make sure that we are not overcome by these natures. நான் பொறுமையா இருக்கணும், சகிச்சுக்கிட்டு இருக்கணும் தான் நினைக்கிறேன், ஆனால என்னால முடியல அப்படின்னு உங்கள அநேகர் சொல்றீங்க. Many of us say that I want to be patient,
I want to be peaceful. I'm not able to be patient. That's what you're saying. உண்மைதான், நமக்கு ஆண்டவருடைய பலன் அதற்கு தேவை. It is true, we need God's strength and grace to overcome that. இந்த வேத வசனம் நமக்கு அதற்காக போதிக்கப்படும்படி தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். This word has been given for us to understand, to be taught that we need to be patient. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்ற பிரசங்கத்தை கேட்க ஆவலாய் இருக்கிறீர்கள். You are waiting to hear a message that talks about blessing. வேதத்திலிருந்து ஏதாவது ஒரு ஆழமான கருத்தை எடுத்து ஒருவர் வெளிப்படுத்தினால் அதையும் கேட்க ஆர்வமாய் இருக்கிறீர்கள். You're also willing to hear messages that are too deep from the word of God. ஆனால் இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணின அந்த நற்குணங்களை குறித்து பிரசங்கித்தால் அநேகர் விரும்புகிறதில்லை. Many of us don't like what the Bible talks about, how Jesus spoke about the good characters, the fruit of the Spirit, etc. இந்த நற்குணங்கள் எப்படி வரும்? நீங்கள் இந்த போதனையை கேட்கிறதுனாலே உங்களுக்கு வரும். How do you get this good nature? Only by listening to such teachings. என் மாம்சம் சொல்லும், பாஸ்டர் சொர்ணராஜ் சொல்லுகிறபடி பொறுமையாயெல்லாம் இருக்க முடியாது என்று என் மாம்சம் சொல்லும். My flesh will say, what Pastor Swarnaraj is saying, I cannot do. முடியும் என்று நீங்கள் சொல்வதற்கு உங்களுக்குள்ளே விசுவாசம் வர வேண்டும். You should have faith to say, yes, it is practical, I can do it. விசுவாசம் எப்படி வரும் என்று வேதம் சொல்லுகிறது? வேத வசனங்களை நீங்கள் கேட்க கேட்க உங்களுக்கு விசுவாசம் வரும் என்று பைபிள்ல சொல்லி இருக்கு. How do I have faith to do this? The Bible says that the faith comes by hearing, and hearing by the word of God. வேத வசனத்தை கேட்டால் என்ன விசுவாசம்? இந்த வசனத்தின்படி வாழ முடியும் என்ற விசுவாசம் உங்களுக்கு வரும். The word of God, what is faith? Faith is that I can do this. Being patient is practical. By hearing the word of God, I'll have faith to do that. வேத வசனத்தை கேட்கிறது என்றால் தேவனுடைய உபதேசத்தை, போதனைகளை கேட்பது. Hearing the word of God is nothing but listening to the teaching and admonition of the word of God. ஆசீர்வாத பிரசங்கங்கள் போதனைகள் கிடையாது. Preaching on blessings is not a teaching or admonition. அதாவது வேதத்தில் இருக்கிற ஒரு பாகத்தை எடுத்து அதை விரிவுபடுத்தி அதனுடைய காரியங்களை வெளிப்படுத்தி பேசுவதும் போதனை கிடையாது. Taking a word of God and expounding it and elaborating it is not teaching. ஆனால் இந்த நற்குணங்களை குறித்து பேசுவதுதான் போதனை. Talking about these good nature and character is teaching. தாழ்மையா இருக்க வேண்டும், பொறுமையா இருக்க வேண்டும், அன்பா இருக்க வேண்டும் என்று சொல்கிறதெல்லாம் போதனை. Talking about being humble or being loving, being kind and being patient is all teaching. இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது என்று சொல்வது போதனை. You've got to do this, you shouldn't do that. It all comes under teaching. இந்த வசனத்தின்படி நீங்கள் வாழ்ந்தால்தான் தேவன் உங்கள் வாழ்க்கையில் இவ்விதமாய் கிரியை செய்வார் என்று சொல்லிக் கொடுப்பது போதனை. Teaching is nothing but telling that if you live and abide by these teaching from the word of God, only that is teaching. இன்றைக்கு வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் ஆசீர்வாதமாய் நிறைவுடன் வாழ்வதற்கு உங்கள் வாழ்க்கையில் பொறுமையானது பூரணமாய் கிரியை செய்ய வேண்டும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. This verse says that to have an abundant life, you've got to let patience have its perfect work in you. இது நம்முடைய இந்த உலகத்தில் மாம்சத்தில் வாழும் வாழ்விற்கு அவசியமான தேவ போதனை. This teaching is very important for us to live a good and a blessed life in this world. நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாய் கோபம் தான் வருகிறது. Very often in our life we get angry very often. வாயில் பேச வேண்டாத வார்த்தைகளை நாம் பேசி விடுகிறோம். Very often we speak things and say things we are not supposed to speak at all. பிறர் மனதை புண்படுத்தும், பிறரை புண்படுத்தும் வார்த்தைகளை ரொம்ப சுலபமாய் பேசி விடுகிறோம். We easily speak words that hurt people so deeply. நான் நினைத்ததையெல்லாம், நினைக்கிறதையெல்லாம், பேச விரும்புகிறதையெல்லாம் நான் பேசி விடுவேன் என்று சொல்லி ஒரு விசுவாசி சொல்ல முடியாது. A believer cannot say that whatever I feel, whatever I want, I will say. You can't say that. நாம் தேவனுடைய உபதேசத்திற்குள் இருக்கிறவர்கள். We are
under the teaching of the Lord Jesus Christ. இந்த உபதேசம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். We've got to listen very carefully what the teaching is about. பொறுமை எப்பொழுது நமக்குள்ளே கிரியை செய்யும்? When will patience work in us? ஒரு 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 வேதனை, ஒரு ஒரு பெயின் எனக்கு வருது. ஏதோ ஒரு சம்பவத்தினால எனக்கு ஒரு பெயின் வருது, கஷ்டம் வருது. அப்போ அந்த நேரத்தில் நான் ஆத்திரப்படாமல், அவசரப்படாமல், பிறர் அவரையும் இவரையும் நான் ஏசி பேசாமல், அமைதலாக கர்த்தர் கிரியை செய்யட்டும்னு ஜெபத்தில் வைத்து அமைதலாக இருப்பது தான் பொறுமை கிரியை செய்கிற விதம். You know how patience work? When you are in a place where there is suffering, when there is pain, instead of taking it out on people and blaming others, if I hold my peace and stay calm, that is patience. நான் பொறுமையாக இருக்கிறேன் என்று சொல்லுவதல்ல பொறுமை. Just by saying I'm patient is not being patient. என்னிலே பொறுமை பூரண கிரியை செய்ய வேண்டும். In me, patience should have its perfect work. அப்படியானால் என்னில் பொறுமை செயல்பட வேண்டும். That means patience should operate in me. என்னில் பொறுமை செயல்பட்டால் எனக்கு நல்ல காரியங்கள் பலது தேவனால் எனக்கு சம்பவிக்கும். If I allow patience to operate in me, God will enable things to go well with me in life. எந்த பூரணமும் எந்த நிறைவும் என் இயேசுவால் தான் எனக்கு கிடைக்கிறது. Every perfection, every abundance and goodness is from Jesus Christ. அந்த நன்மைகளால் தேவன் என்னை நிரப்புவதற்கு யாக்கோபை கொண்டு கர்த்தர் பேசுகிறார். பொறுமையாய் இருந்து இந்த ஆசீர்வாதங்களை பெறுங்கள் என்று சொல்லுகிறார். To attain that abundance and fullness of life, God speaks through James that I should let patience have its perfect work in me. உங்களுக்கு வரவேண்டிய ஒரு ஆசீர்வாதம் வரலன்னு வச்சுக்கிடுங்களேன், காலதாமதம் ஆகுது. For example, if a blessing that is supposed to come to you is delayed, அதில் உடனே நம்ம அதில் ஆத்திரப்பட்டு அதற்காக காவல்துறைக்கு போவதோ அல்லது கோர்ட்டுக்கு போகிறது, இந்த மாதிரியான கிரியைகளில் ஆத்திரப்பட்டு நாம் இறங்கிவிடக்கூடாது. just because it's delayed, we should not take things on our own hands and become hasty and try to go to the police or the law or take things in our own hands. உடனே நாம் என்ன செய்கிறோம் என்றால், அந்த லாயரை கூப்பிடு, இந்த லாயரை கூப்பிடு, எனக்கு தெரிஞ்சவர் இந்த லாயர், அவர் மூலமாக இதை செய்யலாம் அதை செய்யலாம் என்று தான் இறங்குகிறோமே தவிர பொறுமை நம்மில் கிரியை செய்ய மாட்டேங்குது. In times of crisis like this, instead of being patient, what we do is we tend to go to this lawyer, that lawyer, we say I know this person, that person, we do things hastily. அதாவது தேவன் சொல்லுகிறார், அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். God says, be still and know that I am God. ஆண்டவர் சமூகத்தில் ஜெபத்தில் அமர்ந்திருந்து, அப்பா இந்த காரியத்தை நான் உம்முடைய கையில் கொடுக்கிறேன், நீர் இந்த காரியத்தை நீர் செய்யும் என்று நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து பொறுமையாக இருந்தால் அந்த காரியத்தை எனக்கு வெற்றிகரமாய் செய்து முடிப்பதற்கு அவரே பலர் மூலம் கிரியை செய்வார். If only I would go sit in the presence of God and say, Lord, I give this problem into your hands. You fight my battles, and if I give it into his hands, God is able to work out things for my very best. அதுதான் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள் என்று சொல்லுகிற வசனத்தின் அர்த்தம். That is what it means when it says, be still and know that I am God. என் தேவனால் கூடாதது எதுவுமே இல்லை. There is nothing impossible with my God. என் இயேசு என்னை நேசிக்கிறது போல் யாராலும் என்னை நேசிக்க முடியாது. No one can love me the way Jesus Christ loves me. என் மேலே என்னுடைய உலக வாழ்வின் என்னுடைய நலன் என்னுடைய காரியங்கள் இவைகளில் என் இயேசு அக்கறை உள்ளவராய் இருக்கிறது போல வேறு யாரும் அந்த அளவுக்கு என் மேல் அக்கறைப்பட முடியாது. No one in this world can be concerned about my life, for my welfare, for my well-being more than Jesus Christ. இயேசு அப்படிப்பட்ட அருமையான ஆண்டவர் உடைய உபதேசம் என்ன சொல்லுகிறது? உங்கள் வாழ்க்கையில் பொறுமை வேலை செய்யட்டும் என்று சொல்லுகிறார். This wonderful Jesus, what he is teaching us and what he wants to happen in our lives is that patience should have its perfect work in us. ஆண்டவர் இயேசு இந்த குணாதிசயத்தை உடையவர்களை
ஆசீர்வதிக்க அவர் தவறினதே கிடையாது. Lord Jesus Christ has never ever missed to bless people who have developed this patience. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே எபேசு சபையை பார்த்து தேவன் சொல்லுகிற இந்த வார்த்தையை கவனியுங்கள். Please listen to this verse in Revelation chapter 2 verse 3 where the Holy Spirit talks to the church in Ephesus. ஆண்டவர் அதாவது சபைன்னா விசுவாசிகள், விசுவாசிகளில் தேவன் எதை கவனிக்கிறார் என்பதை இதிலே நீங்கள் பார்க்க முடியும். When it talks about church, it is made of believers, and here God is talking to these believers. இதை ஒரு சபை என்று சொல்லுறதை விட ஒரு உன்னை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ சகித்து கொண்டிருக்கிறதை நான் அறிவேன் என்று இயேசு சொல்லுகிறார். When God talks to church, it's true he talks to church, but it's very personal. He's talking to you. He says, I know your perseverance and I understand it. அது மாத்திரம் இல்லை, நீ பொறுமையா இருக்கிறதையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். He also says, I know you are patient. நான் வேத வசனத்தை இயேசுநாதர் சொல்லுகிற வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். I'm telling you the words of Jesus Christ this morning. பொறுமையா இருந்தால் இந்த பூலோகத்தில் நாம் எதையுமே சாதிக்க முடியாது என்று சொல்வது உலக மக்களின் பேச்சு. What the world says is, if you are patient, you will not achieve anything in life. That's what the world says. ஆனால் இயேசு சொல்லுகிறார், நீ உனக்கு வருகிற உபத்திரம், உனக்கு வருகிற பயங்கரமான கஷ்டங்கள், உன்னை கோபப்படுத்தும் மக்கள், உனக்கு துரோகம் செய்யும் மக்கள், இவரெல்லாம் நிறைந்திருந்தாலும் நீ அதையெல்லாம் பொறுமையோடு சகித்து கொண்டிருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன், அது எனக்கு தெரியும் மகனே மகளே என்று அவர் சொல்லுகிறார். You know what Lord Jesus says? He says, my son, my daughter, I know your circumstances, I know your situation, I know your suffering, I know your pain, I know people who are troubling you, and in spite of the situation, you are patient, and I know that he says this morning. அதில் நான் ரொம்ப விரும்புகிறது என்னன்னா, நீ சகித்து கொண்டிருக்கிறத நான் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு அது தெரியும்னு சொல்றாரு பார்த்தீங்களா, அதைத்தான் நான் ரொம்ப பெருமையாக எடுத்துக்கொள்கிறேன். What I want to say this morning, a beautiful thought is that God says that I know your perseverance, I know your forbearing, you're bearing with these things and you're patiently enduring. And see, God says, I know that, I understand and I'm seeing it. நான் சகித்து கொண்டிருக்கிறதை, பொறுமையாக இருக்கிறதை என் குடும்பத்தில் உள்ளவர்கள், என்னோடு கூட இருக்கிறவர்கள் அறியாமல் ஒருவேளை இருக்கலாம். Maybe my forbearance, my patience, my perseverance, people at home might not see it. அதற்கு பலவிதமான பெயர்களை அவர்கள் சூட்டலாம். Maybe they might call in different names. ஆனால் ஆண்டவராகிய இயேசு என் இருதயத்தை, என்னுடைய உள்ளத்தை பார்க்கிறவர், அவர் அதை அறிந்திருக்கிறார். But Lord Jesus Christ, who sees my heart, he knows it and he understands my situation. அவர் அமைதலாய் இருக்கவே மாட்டார். He will not remain quiet. நிச்சயமாய் என்னுடைய பொறுமைக்கு அவர் பதில் கிரியை செய்வார். He will definitely work because I'm patient. இந்த இடத்தில் தான் நான் என்ன எடுத்துக்கொள்ள வேண்டும், எனக்காக என் இயேசு யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்ல வேண்டும். Only in situations like this you should boldly say, the Lord will perfect everything that concerns நான் me. சண்டை போட்டு பெறுவதல்ல, நான் போராடி பெறுவதல்ல, நான் அமைதலாய் இருந்து என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் பெறுவது என்கிற அந்த மகத்துவத்தை நாம் உணர முடியும். I should understand the glory of getting things done, not by fighting, not by being hasty and disturbed because of disturbance, but by waiting on God and know that God will fight my battles and bring things to pass. அன்பானவர்களே, நான் ஒரு நடந்த சம்பவத்தை சொல்லுகிறேன். கிறிஸ்தவல்லாத குடும்பத்தில் இருந்து லட்சுமி என்ற ஒரு சகோதரி இயேசுவை ஏற்றுக்கொண்டு கல்லூரியில் படிக்கும்போது இயேசுவை அறிந்து ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று ஆண்டவர் இயேசுவின் பிள்ளையாக அவள் மாறினாள். I want to talk to you about an incident that happened, which is a true incident of a person who doesn't belong to the faith from a different background. But her name is Lakshmi, and in her college days, she came to know the love of Jesus Christ. அவளுடைய குடும்பம் மிக பெரிய செல்வந்தமான ஐஸ்வர்யமான குடும்பம். She comes from a very wealthy and accomplished family. அவர்கள் கிறிஸ்தவ மகனை விவாகம் செய்து ஒரு கிறிஸ்தவ குடும்பமாக தங்களை அமைத்து கொண்டார்கள். She married a believer and
was living as a Christian family. அந்த குடும்பத்தில் அவர்களை லட்சுமியை ஒதுக்கி வைத்து விட்டார்கள். So her own family set her apart, sent her away and despised her and did not have anything to do with her. அவருடைய தகப்பனார் இறந்து விட்டார். ஆனால் அவருடைய பிள்ளைகள் எல்லாருமே அவருடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உனக்கு சொத்தில் எந்த பங்கும் உனக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். When her father passed away, her siblings told her that she will not have any part in the family property. நீ கிறிஸ்தவ மதத்தில் போய் சேர்ந்து விட்டாய், ஆகவே உனக்கு எந்த சொத்து நாங்கள் தரமாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். They said, we will not give you your share because you left us and went to another faith. ஆனால் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக இந்த சகோதரி அதனால என்னுடைய சொத்து எனக்கு உரிமை, எனக்கு இதெல்லாம் தர வேண்டும் என்று காவல்துறைக்கு போகவில்லை, கோர்ட்டுக்கு போகவில்லை, எந்த ஒரு காரியத்தையும் அந்த மகள் செய்யவில்லை. The sister, because she was not given a property, she did not go to the police, she did not go to the law to fight her rights back. மாறாக அமைதலாக தன் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்காக அவர்களை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். Instead of that, she started praying that God will bless her brothers and sisters. இருந்தாலும் அவர்கள் இந்த சகோதரியை, தங்கள் சகோதரியை அவர்கள் பகைத்தார்கள். Still the family, hated her and despised her and had nothing to do with her. ஆனாலும் பொறுமையோடு இவர்கள் ஜெபித்து கொண்டிருந்தார்கள். But she patiently kept praying. அந்த பொறுமையாய் இருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறாரே, அந்த பொறுமையாய் இருந்த இந்த மகளுடைய பொறுமையை கர்த்தர் அறிந்திருந்தார். As it talks in Revelation how God says that I know that you are patient and your labor. Same God saw this sister and he saw what she was going through. மற்றவர்கள் நினைத்திருக்கலாம் இந்த லட்சுமி ரொம்ப ஏமாளி, இது எல்லாத்தையும் இழந்துட்டு இது நஷ்டப்பட போகுது, அப்படியெல்லாம் பலர் பேசினார்கள். Many would have spoken and many had spoken saying that Lakshmi is a loser, she's unwise and she didn't make it in life. அதில் ரொம்ப விசேஷமாக லட்சுமியுடைய அண்ணன் மனைவி இந்த லட்சுமிக்கு எந்த சொத்தும் கொடுக்கக்கூடாதுன்னு வைராக்கியமாக பேசினதில் அந்த அம்மா தான். Of all the people, the older brother's wife was the one who very forcefully spoke and was determined not to give any property to Lakshmi. சில வருடங்கள் அப்படியே கழிந்தது. Many years passed by. ஒரு நாள் அந்த மூத்த சகோதரன் லட்சுமியுடைய அண்ணனுடைய மகளுக்கு ஒரு தீராத வியாதி வந்து விட்டது. It so happened after some time that the older brother's daughter had a terminal illness. அந்த வியாதிக்காக அவர்கள் எவ்வளவோ பணம் செய்து வைத்தியம் பார்த்தார்கள், கடைசியில் டாக்டர்கள் கைவிட்டு விட்டார்கள். To cure her, they went to different doctors and spent a lot of money so that she will be healed. அவர்கள் தேடாத கடவுள்கள் கிடையாது. They went from pillar to post seeking many gods. கடைசியாக லட்சுமியுடைய அண்ணன், என்னுடைய தங்கச்சி லட்சுமி வணங்குகிற இயேசுநாதராவது சுகம் கொடுக்கிறாரா பார்ப்போம், லட்சுமியை கொஞ்சம் கூப்பிடுங்கள் என்று சொல்ல ஆரம்பித்தார். Finally, the older brother requested that his sister who believes in Jesus, he said, let's at least give a try and see if this Jesus will heal my daughter. இந்த சகோதரி லட்சுமி அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அண்ணன் மகள் படுக்கையாய் பேச மாட்டாத, கண் திறக்காமல் படுக்கையாய் கிடந்த மகளுக்காக எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணினார்கள். The sister Lakshmi went to her brother's house and saw her niece lying in the bed, eyes closed. She applied oil and prayed a simple prayer of faith. அவர்கள் ஜெபம் பண்ணி முடித்து கொஞ்ச நேரத்தில் அந்த மகள் கண்ணை திறந்தாள். Just after the prayer was over, after some time, the daughter opened her eyes. ஒரு வாரம் காலத்துக்குள்ளே அவள் எழுந்து நடக்கவும் சாப்பிடவும் அவள் நல்ல சுகமடைந்து விட்டாள். Within a week's time, she was able to get up and eat and walk and she was healed. தினந்தோறும் லட்சுமி போய் அவளுக்காக ஜெபித்து கொண்டே வந்தார். Lakshmi meanwhile kept going daily and kept praying for her. இப்போ என்ன நடந்தது உங்களுக்கு தெரியுமா? You know what happened now? இப்போ அந்த குடும்பம் என்ன சொன்னார்கள்? லட்சுமி வணங்குகிற இயேசுநாதர் தான் மெய்யான கடவுள் என்று அவர்கள் அறிக்கை பண்ணினார்கள். Finally, the family who despised Lakshmi said,
Lord Jesus is the true God. He is worthy of praise. அவர்கள் எல்லாரும் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். They all accepted Lord Jesus as their own Savior. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்கள். Glory to God. What a wonderful miracle. இந்த மகளுடைய, இந்த லட்சுமியுடைய பொறுமையை தேவன் வெற்றி பெற செய்தார். God helped Lakshmi overcome this battle by her patience. பொறுமை மட்டும் இல்ல, அந்த பொறுமை கிரியை செய்தது. Not only patient, the patient had its perfect work in her. என்னிடத்துல கிரியை செய்யாத, வேலைக்கு ஆவாத பொறுமையை வைத்து ஒரு பிரயோஜனம் இல்லை. Having patience that doesn't work in me is useless. நான் என்னுடைய பொறுமையை வைத்து நான் நிறைய கிரியைகளை, தேவனுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தும் அந்த அமைதலாயிருந்து சகிக்கிற அந்த குணங்களை நான் காண்பிக்க வேண்டும். By patience, I should make many things work in my life. By my perseverance, by allowing patience to have its perfect work, I can glorify God. இப்போ யோசித்து பாருங்க, அந்த குடும்பம் லட்சுமிக்கு பூர்வீக சொத்துக்களை கொடுத்திருப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்களா? What do you think? Do you think the family would have given her her properties, her whatever needs to go to her? Do you think they would have given or not? அவள் விரும்பி கேட்ட சொத்தை அவளுக்கு கொடுத்தார்கள். Whatever she gladly asked for, they gave her. குடும்பம் முழுவதும் சகோதரி லட்சுமியை ஏற்றுக்கொண்டார்கள். The whole family accepted Lakshmi back. ஆகவே பொறுமை என்னில் கிரியை செய்யும்போது என்னை தேவன் நிறைவடையும்படி செய்வார். எனக்கு ஒரு குறைவும் இல்லாமல் என்னை அவர் ஆசீர்வதிப்பார். So when I allow patience to work in my life, God will allow abundance and see blessings in my life. உங்களுக்கு வரவேண்டிய ஒரு ஆசீர்வாதம் வர தாமதித்தால் நீங்கள் பொறுமையோடு ஜெபித்து கர்த்தர் கையில் விட்டுவிட்டு நீங்கள் செய்ய வேண்டிய, எங்க அப்ளிகேஷன் போடணும் கொள்ளணும், நீங்கள் செய்ய வேண்டிய முறைப்படியான காரியங்களை செய்துவிட்டு அமைதலாயிருங்கள். If you have to get something in your life, entrust things in God's hand and wait patiently. Meanwhile, do whatever you have to do. If you have to apply somewhere, do something, do whatever you can, but then allow God to fight your battles. என்னுடைய நியாயத்துக்காக நான் போராடுவேன் என்று நீங்கள் யாரும் சொல்லக்கூடாது. நியாயத்துக்காக போராடுதல் என்பது வேதத்தில் கிடையவே கிடையாது. You should never say, I will fight for my right, I will get what I want. You should not say that, because in the Bible it doesn't talk about fighting for your rights. எனக்கு விரோதமாய் அநியாயம் செய்யப்படும் போது நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்ளுகிறதில்லை என்று தான் வேதம் கேட்கிறது. When you are defrauded, when you are cheated, Bible says, why don't you allow yourself to be cheated? Why don't you allow yourself to be defrauded? That's what the word of God says. என்னுடைய சகிப்புத்தன்மைக்கு தோல்வியே கிடையாது. அதை என் இயேசு ஜெயிக்க உதவி செய்வார். For my patience, there is no defeat, there is no failure, but God will make it be a victory. அன்பானவர்களே, இந்த பொறுமை உங்களில் பூரண கிரியை செய்வதற்காக இந்த நாட்களில் நீங்கள் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் இயேசுவிடத்தில் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, எனக்கு இந்த பொறுமை குணத்தை நீர் தந்து என்னை ஆசீர்வதியும் என்று ஜெபம் பண்ணுங்கள். Dearly beloved, would you take time to ask God and say, Lord, I want patience in my life. I want patience to have its perfect work in me. I want patience to be a part of my life. Would you ask God for this? உங்களுக்கு உதவி செய்ய வேண்டியவர்கள் உதவி செய்யாமல் இருக்கும்போது ஆண்டவரிடத்தில், தேவனே அவர்களை சந்தியும், எங்கள் அண்ணனை சந்தியும், எங்கள் அண்ணியை சந்தியும், அவர்களுக்கு ஆண்டவரே ஒரு பாடம் கற்பியும் என்றெல்லாம் ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். There are people, when they need to get things done, when they go through difficulty, they pray, say, Lord, meet my brother, meet my sister. Lord, teach them a lesson, Lord. Lord, you let them have an encounter with you, and we pray like that. ஆண்டவர், எனக்கு விரோதமாக காரியம் செய்தவங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது என்ன சொல்கிறோம்? கர்த்தாவே அவர்களை நீர் சந்தியும் ஆண்டவரே, அப்படி ஜெபிக்கிறாங்க. When people who have worked against me, very often many people pray saying, Lord, you meet with him, Lord. You talk to him, and we pray such prayers. ஜெபத்தில் கூட பொறுமை இல்லைங்க. Even in prayer we don't have patience. ஆண்டவர் உடைய பொறுமையே அது இயேசுவின் குணம். Patience
is a nature of Jesus Christ. நிச்சயமா அதை உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார். Definitely God will turn it into a blessing for you. நீங்கள் எல்லாரும் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்கள். இந்த பொறுமை குணத்தை கர்த்தர் எனக்கு தரணும், அந்த கிருபையை எனக்கு தரணும்னு சொல்லி நீங்க எல்லாரும் ஜெபம் பண்ணுங்கள். I want each of you to fervently pray and ask God and say, Lord, teach me, give me this nature of patience. Help me to be patient. Let patience have its work in me. மனைவியினிடத்தில் கோபப்பட்டு எரிச்சலாய் கடினமான வார்த்தைகளை பேசுகிற ஒரு விசுவாசி பொறுமை குணம் இல்லாத விசுவாசி. A man who cannot talk to his wife lovingly is a man who doesn't have patience in life at all. அப்படியே மனைவி பேசினால் மனைவி பொறுமை இல்லாத விசுவாசி. If a wife is not able to talk lovingly and patiently to her husband, she is a person who doesn't have patience. தன்னிடத்தில் மனநோக பேசுகிற அல்லது கோபமாய் பேசுகிறவர்களோடு மறுபடியும் கோபமாய் பேசுகிற ஒரு ஊழியக்காரன் பொறுமை இல்லாத ஊழியக்காரன். A minister of God, a man of God who talks back as he has been spoken to by others is a man without patience. இன்றைக்கு நீங்கள் கேட்ட இந்த உபதேசம் உங்கள் வாழ்க்கையில் விலையேற பெற்ற பொறுமையை நீங்கள் செயல்படுத்துவதற்கு உங்களுக்கு உதவ போகிறது. The teaching what you have heard today is so precious that you will develop patience and see the fruit of having patience. யாக்கோபு 1:4 நீங்கள் மனப்பாடம் செய்து வைத்துக்கொண்டு அதை வைத்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். I encourage you to by heart James chapter 1 verse 4 and thereby make it a part of your life. பொறுமை என்னில் கிரியை செய்ய என்னை ஒப்புக்கொடுக்கிறேன் என்று சொல்லுங்கள். Tell Lord, I commit myself to you that I might have patience. நிச்சயமாய் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு இந்த நற்குணத்தை தருவார். Definitely Lord Jesus Christ will give you this beautiful nature of being patient. ஜெபம் பண்ணுவோமா? Shall we pray? எங்கள் நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். Heavenly Father, we come to you in Jesus' name. எங்களுக்கு இந்த பொறுமை எங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்வதற்கு ஏற்ற ஒரு ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாரும். Lord, give us this blessing of being patient in life. எங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் வேண்டும் என்று நாங்கள் கேட்கவில்லை. We don't ask for many other blessings. உலக பொருள்களை கேட்டு நாங்கள் ஜெபிக்கவில்லை. We don't ask for material things. ஆண்டவரே, பொறுமையாய் சகித்து கொண்டிருக்கிற அந்த நல்ல கிறிஸ்துவின் சுபாவத்தை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் செயல்படுத்த எங்களை பலப்படுத்தும். Lord, strengthen us in our life that we'll have the nature of Jesus Christ, that we'll have forbearance, patience and long suffering. எங்கள் குடும்பத்தில் எங்கள் ஒருவருக்கு ஒருவர் குடும்பத்தில் முதலாவது நாங்கள் செயல்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். Lord, help us to apply this in our families first. எங்களுடைய சபைக்குள்ளே, எங்களுடைய சக விசுவாசிகளுக்குள்ளே நாங்கள் இந்த பொறுமை பூரண கிரியை செய்ய நாங்கள் ஆண்டவரே அதை அபியாசிக்க எங்களுக்கு பலன் தாரும். Lord, help us to practice this patience in the church, among our believers, among our community in church, O God. இந்த பொறுமை எங்களுக்கு பரிபூரண ஆசீர்வாதத்தை பெற்று தரும் என்பதை நாங்கள் இன்றைக்கு அறிந்திருக்கிறோம். Lord, we understand that this patience will get us abundant blessings, O God. எங்களை ஆசீர்வதியும். Bless us, O God. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த பொறுமையாய் சகித்து கொண்டிருக்கிற குணம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அபியாசித்தால் உங்களை விட ஆசீர்வாதமான மனுஷர் யாருமே கிடையாது. May God bless you, and I want to tell you with assurance that if you practice this patience, there'll be no one more blessed than you on this earth. ஆண்டவருக்கு உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் செலுத்த வேண்டும். கர்த்தருக்கு காணிக்கை வீடுகளில் ஆராதிப்பதனால கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த வேண்டாம் என்று நீங்கள் இருந்து விட வேண்டாம். நீங்கள் இடைநாட்களில் ஆலயத்திற்கு வந்து அங்கே இருக்கிற காணிக்கை பெட்டியில் ஒரு ஜெபம் செய்து உங்கள் காணிக்கையை நீங்கள் செலுத்தி விட்டு வாருங்கள். உங்கள் கிரியைகளை பார்க்கிற தேவன் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். I want to encourage you this morning that you pay or give your tithes and offerings to God, and whenever time permits, that as you pass by church, that you'd come there and offer your offering prayerfully
so that God can abundantly bless you. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் எப்பொழுதும் நம் அனைவரோடும் இருப்பதாக. May the grace of Lord Jesus Christ, the love of the Father, and the fellowship of the Holy Spirit be with you now and forevermore. உங்கள் வாழ்க்கையில் பொறுமை பூரண கிரியை செய்வதாக. May patience have its perfect work in your life. God bless you. God bless you.